நாங்கள் இந்த அக்கா இருச்சு இந்த அக்காவை தேடி அப்போ மலையில் நினைஞ்சுக்கணும் என்னை பார்க்க வந்த அந்த அக்காவை தேடி நான் வந்தது. இப்போ அக்காவை காண கிடைக்கலாதது உண்மையிலே கவலை தான். நான் இப்போ ஒரு அரை மணித்தியால் ஒரு மணித்தியாலமாக தேடிக்கொண்டு இருந்துச்சு. இப்போ கொக்கு தொடுவாயில் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ அங்கே போய் விசாரித்து பார்க்கணும். அப்படி அங்கே இல்லைன்னு சொன்னா இன்ஷா அல்லாஹ் திரும்ப அடுத்த முறை வந்து தான் அக்காவை சந்திச்சவாகும் இன்ஷா அல்லாஹ். இப்போ அவங்கள்ட்ட முன்னுக்கு விசாரித்தேன்னா அவங்க தான் சொன்னது கொக்கு தொடுவாயில் போகணும் அப்படின்னு சொல்லி. நாளும் கூட்டிகிட்டு வந்து நான் ஒரு வெறி நட்பு 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 கோல் எடுக்கல மெசேஜ் இல்லை பேசவும் இல்லை. அந்த ஒரு படத்தில் இல்லையே லோன் லெட்டர் நோ மெசேஜ் ஆனால் லவ் மட்டும் இருக்க வேண்டிய என்ன செய். ஓகே சந்தோஷம் ஹபீப். சாப்பிடுவோம். ஓ சாப்பிடுவோம். என்ன சாப்பாடு ஒரு சாப்பாடும் இல்லை. சாப்பாடு நைட்டுக்கு நின்றுட்டு தான் போகல. கதையே இல்லை. இல்லை ஹபீப் இல்லை ஹபீப் இல்லை ஹபீப் இல்லை ஹபீப். இது இப்படி எங்களை பறந்தனை போய் அவங்களே சரி சரி இதே நண்பன் நண்பன் நான் வீட்டாக்களோட வந்து நான் தங்கிட்டு தான் போவேன். இல்லை நிறைய சாப்பிடுவோம். அதில் எல்லாரும் எங்கள் கூட எல்லாரும் முடிக்கும். சாப்பிடவே தான் குடிப்போம். சாப்பிடுமா சாப்பிடவே தான் குடிப்போம். சரி ஏதா குடிப்போம் சாப்பிட என்ன சரி எடுப்போம். பொம்பளைக்குள்ள எல்லாம் என்ன நடந்தாங்க ஹபீபி ஃபுல்லாக ஷெட்யூல் பேக்கிங் ஆகிட்டு கொஞ்சம் நான் சைக்கோமே ஆகிட்டு. அது 100 இது இப்போ வட்டுவாக்கால் பாலம். இப்போ நாங்கள் சரியாக முல்லைத்தீவில் வந்து முல்லைத்தீவு வந்து அனோஜன்னா எங்களோட ஆதி அக்கீலை மீட் பண்ண கிடச்சில்ல. எல்லோரும் மீட் பண்ணிவிட்டு நான் இதை அப்படியே வெளியாக்கி இது போய்த்து கொண்டு இருந்துச்சு. இது இப்படி போணுச்சுன்னா முன்னுக்கு மூங்கிலாறில் நான் தங்கினது. மூங்கிலாறு போய்ட்டு மூங்கிலாறுலே நான் தங்கின இடத்த போய்த்து இப்போ எழிலோட கதைச்சி எழில் முல்லைத்தீவில் அப்படின்னு சொல்லிட்டுருந்தேன். இப்போ நான் இப்படியே மூங்கிலாறு போய்த்து மூங்கிலாறுக்கும் பெய்த்துட்டு அங்கேருந்து அப்படியே பரந்தன் வழியாக தான் போகிறது. சில இன்றைக்கு இப்போ மணியும் 6 மணி 6:30 ஆகிட்டு 6:35 இன்னும் 90 மில்லி இப்போ போய்கொண்டு இருந்துச்சு வட்டுவாக்கால் பாலத்தால். இப்போ முன்னு போனச்சுன்னா அப்படியே முள்ளிவாய்க்கால் அப்படியே போகிறது தான். எப்படியன் இந்த பயணம் எப்படி போகும் எங்களை பெய்த்துப்படும் அப்படின்னு சொல்லியதை தொடர்ந்து பாருங்கள். இது ஆல்ரெடி லேட் ஆகிட்டு நாங்கள் இன்னொரு 2 டேஸில் மாதிரி போக வேண்டிய ஒரு சூழல். அப்படி நான் இந்த முறை இப்படி போகிறது மிஸ் பண்ணின ஆளுக்கு அப்படி இருந்துச்சு மனுஷனடா. நான் இந்த பயணத்தில் நிறைய பேரை மிஸ் பண்ணிருச்சு. அப்படி மிஸ் பண்ண ஆளுக்கு இருந்துச்சுன்னா அடுத்த முறை அதுக்கண்டே அவங்கள சந்திக்கிறதுக்கு வார அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு ஒன்றும் எடுத்துருச்சு. இப்போ நாங்கள் இந்த மூங்கிலாறு ஜஸ்ட்டு மிஸ்ஸு மூங்கிலாரை தாண்டி நான் 15 கிலோமீட்டர் மட்டும் வந்துட்டேன். மூங்கிலாரில் என்னோடய சகாவுண்டோட ஃபோட்டோ அடிச்சுட்டு அப்படியே எங்களை முன்னும் வந்து அப்படியே ரிட்டன் வரோம்னு சொல்லிக்கொண்டு டைமை பார்த்துக்கொண்டு கிலோமீட்டரையும் பார்த்து ஏரியா பார்த்துக்கொண்டு உள்ளே போகணும்னு சொல்லிக்கொண்டு வாரேன். அது தாண்டி 15 கிலோமீட்டர் மட்டும் வந்துட்டேன். எழிலும் இல்லை எழிலும் எங்கள் முல்லைத்தீவில் எழிலையும் மீட் பண்ணதுக்கு அமைப்பான இடத்துல ஆதி அண்ணா அதோட அனுஜ் அண்ணா இவங்க எல்லாரையும் மீட் பண்ணிவிட்டு அப்போ அப்படியே வார பறந்தம் போய்ட்டு பறந்தன்லேருந்து போகணும்னு சொல்லிக்கொண்டு நடுவில் மூங்கிலாறு மிஸ் ஆகிட்டேன். இந்த இன்ஷால்ல திரும்ப மூங்கிலாறில் நான் தங்கின இடமெல்லாம் வைத்து சந்திச்சுட்டு அப்படியே அங்கேருந்து அப்படியே வெளியாகணும்னு சொல்லி அமைப்பொண்டு இருச்சு. இப்போ நான் இது பெய்த்து ஒன்று இருச்சு பெய்த்துட்டு திரும்ப நான் அப்படியே எங்களை வாரேன் மூங்கிலாருக்கு. இப்போ இயக்கச்சிக்கு போகிறேன். பறந்தன்லேருந்து இயக்கச்சி வைத்து இயக்கச்சிலேருந்து அப்படியே இங்கே வந்து அப்படி போகிற மாதிரி தான் ஐடியா பண்ணிருச்சு. பார்க்க மெந்திய நடக்கேன்னு சொல்லி யானை இரவு. இப்போ நாங்கள் எலிஃபண்ட் பாஸுக்குள்ளால் போகிறேன். எலிஃபண்ட் பாஸுக்குள்ளால் அப்படியே போய் இங்கேருந்து நாங்கள் தலையாய் காலைன்னு சொல்லி அங்கேக்கு நான் போகிறேன். அங்கேக்கு போய்த்து அங்கே நாங்கள் தங்கினவங்க எல்லாத்தையும் சந்திச்சுட்டு அப்படி போகணும். இப்போ நான் பறந்தனை போனால் பறந்தனில் எனக்கு நான் தங்கின வீட்டில் அவங்க புதுசாக லொரி ஒன்று வாங்கி அவங்களோட வீட்டோட சாமானை ஷிஃப்ட் பண்ணி கொண்டு இருந்துச்சு. அவங்களோட இருந்து கதைச்சிட்டு அப்படி நான் வந்து அங்கே இருந்து
இப்போ அதோட இப்போ யானை இரவு எலிஃபென்ட் பாஸால் நாங்கள் இப்போ பெய்து கொண்டு இருந்துச்சு. அப்படி போகிறதோட லேட்டே இல்லை சரியா. அப்படி போகிறதோட என்னை முன்னு இதால் இருந்துச்சு செக் பாயிண்ட்டால். இப்போ அப்படியே இதோட நாங்கள் போய்ட்டு அந்த வீட்டுக்கு போய் அங்கே தங்கச்சி அவங்கள மிரிச்சு அவங்கள சந்திச்சுட்டு அப்படி நான் போகணும். என் மனோ பாஸ்டர் அவங்கள மிரிச்சு சேர்ச்சிக்கிட்டேக்கு போய் அப்படி தான் அவங்களோட வீட்டை தேடிக்கொண்டு போகணும். இப்போவே மணி 8 மணி ஆகிட்டு இப்படி சரி அவசரமாக தேடிக்கொண்டு இந்த நைட்டில் அப்படியே போயிட்டு அங்கே இருந்து அப்படியே பயணம் வெளியாகிறது தான் உள்ளது. இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். நாங்கள் இப்போ மனோ பாஸ்டர் வீட்டை போய்த்துட்டு அங்கே வீட்டில் யாரும் இல்லைன்னு சொல்லி 1 மணித்தியாலமாக ரோட்டை தேடிட்டு இப்போ தான் வெளியாகிறது. சரி இப்போ என்னோட வேன்லேயே மடிச்சிருச்சு ஃபோட்டோ அடித்த இடத்த நான் இப்போ காட்டியேன். முதலை அப்படியே முதலையை பாருங்க. வீடியோ ஃபட்டோ தெரியல இன்னும் நிஜம் முதல்ல அது அதேந்திய முதல்ல இல்லை அதான் நுடைச்சி போட்டு அப்படி இதே ஹரியிடம் என்ன நெல்லி அடி ஹெட்செட்டு முன்னுக்கு மீஜாங்க அடிச்சு ஒரு அடிச்சுக்கொண்டே வைக்கிறோம். நாங்கள் நெல்லி அடியில் நாங்கள் இப்போ டீசல் அடிச்சுக்கொண்டு தான் வாருது. இது நெல்லி அடியில் நாங்கள் டீசலுக்கு நிப்பாட்டிச்சு சகாக்கள் கொஞ்சம் சரியா. ராஜா பகவத் எத்தனை பட்டை ஃபுல் ஆகிட்டா நல்லூர் கந்தசாமி கோவில் நல்லூர் கோவில் அது. நல்லூர் கோவிலோடு நம்மளோட வண்டி நல்லூர் ஆனந்த சர்மா தரிசன நல்லூர் கோவிலோட நம்மளோட வண்டியை வந்து அப்படியே வாக் பண்ணிருச்சு. அப்படி இங்கே இருந்த டவுனை போய்த்துட்டு அங்கே இருந்த அப்படியே இன்ஷா அல்லாஹ் அப்படியே பயணம் மன்னார் ஜஃப்னா டவுன் யாழ்ப்பாணம். நாங்கள் அந்த ரோட முன்னே இட சைடால் அப்படி போட்டு சங்குபெட்டி பாலம் ஏகதமை சங்குபெட்டி பாலம் முடிய அப்படியே எனக்கம்மா மன்னார் வந்துட்டேடா பேசி அடே நான் இந்த பாலத்தை தாண்டா நான் இப்போ நாச்சிக்கூடாலேருந்து வெளியாக போகிறேன். என்னோடய ஹபீப் என்னோடய உயிர் அவர் விட்டுனாங்க பயணம் போகிறேன். கூடி சீக்கிரம் திரும்ப வரேன். வாரம் நான் ஒன்று நினச்சிக்கூடா லாஸ்ட் டைம் நான் ஜெஃப்னாவில் இருந்து அப்படியே வந்தேங்க நாச்சிக்கூடா கிட்டத்தட்ட 60 கிலோமீட்டர் 8 மணி தியாலத்தில் நடந்து அப்படி வந்திருந்த மலையாக குளிச்சுக்கொண்டு நனைஞ்சுக்கொண்டு நாங்கள் அப்படி வந்து சேர்ந்துருந்தேன். அதோட இந்த முறையும் நான் அப்படி நைட்டாக வந்து சொபகு நாச்சிக்கூடாவுக்கு வந்து நாச்சிக்கூடா பள்ளியில் அப்படி தங்கிட்டு சொபகு இப்போ எல்லா சகாக்களையும் சந்திச்சுட்டு அங்கே இருந்த அப்படியே ஜெஃப்ரினானோடைய பேசிட்டு அவங்க வீட்டுக்கெல்லாம் பேசிட்டு அப்படி இது வெளியாகி நாங்கள் இந்த மன்னாரை பேசி ஒன்று இருந்துச்சுனால்தான் மன்னாரை பேசிட்டு மன்னாரில் இருந்து அப்படி இன்றைக்கு மன்னாரில் தங்கி மங்கால போய்ட்டு மன்னாரில் போய்ட்டு சந்திச்சுட்டு அங்கேருந்து அப்படியே நான் ஒவ்வொரு அன்றாதபுரம் மண்டலத்துலேருந்து புத்தளம் இன்ஷால்லா அடுத்த அப்டேட் எப்படி வரும்னு சொல்லி தெரியும். புத்தளம் போகிறோம், புத்தளத்துக்கு அடுத்து எங்கே போகிறோம்னு சொல்லி சரியா போய்ட்டு பார்ப்போம் இன்ஷால்லா. முடியுமான வரையில் இன்றைக்கி எவ்வளோ தூரம் போயிருந்தோம் அவ்வளோ தூரம் போகிறதாக தான் ஐடியா பண்ணிருக்கு இன்ஷால்லா. இந்த ஜங்ஷனால் லெஃப்ட் சைட் தான் நான் போகணும். இப்போ மன்னார் போகிற வேண்டியதால் ரைட் சைடு போய்த்து மன்னாருக்கு போய்த்துட்டு அப்படி திரும்ப இதே ரோடால் தான் நாங்கள் வரணும். இது மன்னார் ரோடால் இது இங்கே அன்றாதபுரம் போகணும்னு சொன்னால் இங்கே போகணும். இப்படி மன்னாருக்கு போய்த்துட்டு மன்னாரில் நான் அது அங்கே எங்களோட ஷாக்கள் எல்லாரையும் பார்த்துட்டு அப்படி அங்கேருந்து ரிட்டன் இதே ரூட்டால் வாரு தான்